வெல்கம் டு பார்ட் என்பிசி அகாடமி. 11th நியூ புக் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன லெசன் பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் இந்தியா, இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதார சீர்திருத்தங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீசண்டாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட அந்த பொருளாதார சீர்திருத்தம் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஸோ இதை தான் சுருக்கி எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்பிஜினா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். லிபரலைசேஷன்னா என்னென்னு பார்த்தோன்னா அதாவது பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் 3 பிரிக்கிறாங்க. அதுதான் இந்த 3மே. ஸோ லிபரலைசேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தாராளமயமாக்குதல். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த ஸோ ஏதோ ஒரு தொழில்துறை அப்படின்னு இருக்கும் பொழுது அதில் அரசோட கட்டுப்பாடுகள் எல்லா சமயத்திலுமே அது ரிமூவல் பண்ணுறது தான். ஓகேவா? அந்த அரசோட கட்டுப்பாடுகள் அதன் மீது இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டீலைசன்சிங், டீகண்ட்ரோல், டீரெகுலேஷன்ஸ், சப்சிடைஸ். ஸோ அதோட கட்டுப்பாடுகள், அதோட உரிமங்கள் இதெல்லாம் நீக்குதல், அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக அவங்களோட பங்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லிபரலைசேஷனுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அதிகமாக வருது. அதாவது ஒரு அரசோட கட்டுப்பாடுகளை இவங்க எல்லா நிலையிலையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அதை தான் லிபரலைசேஷனில் சொல்லியிருக்காங்க, தாராளமயமாக்குதல். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட்டைசேஷன். ஸோ ப்ரைவேட்டைசேஷன்னா என்னென்னா தனியார் மயமாக்குதல். அதாவது ஒரு பொதுத்துறை அப்படின்னு இருக்கும்போது அதற்கான உரிமையை பொதுத்துறையின் கீழே செயல்பட்டு வரக்கூடியது அதற்கான தனியார் இதுக்கு மாற்றிக்கலாம். ஸோ அதற்கான உரிமையை தனியார் இதுக்கு மாற்றுவதற்கு தான் இதை குறிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீநேஷ்னலைசேஷன், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஓப்பனிங் எக்ஸ்க்ளூசிவ் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் டு ப்ரைவேட் செக்டர். ஸோ இது அதாவது ஒரு அரசோட நாட்டு உடைமையாக இருக்கிறத அதாவது அரசோட முதலீடுகள் அந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடியது எல்லாமே தனியார் துறைக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் தனியார் துறை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதாவது அரசின் கீழே தான் எல்லாமே செயல்பட்டுருக்கு. அதாவது அரசோட முதலீடு ஸோ எல்லாமே பொதுத்துறை பப்ளிக் இதாக இருக்கக்கூடியது, பப்ளிக் செக்டாராக இருக்கிறது தான் இயங்கி கொண்டு இருக்கிறத ஸோ அவங்களே கவர்மெண்ட்டே அதை ப்ரைவேட்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது தனியார் மயமாக்குதல். நெக்ஸ்ட்டு குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்தியாவோட பொருளாதாரம், அதாவது நம்மளோட உள்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம உலக பொருளாதாரத்தோட ஒரு இணைப்பு ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த உலகமயமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்போர்ட் லிபரலைசேஷன் த்ரூ ரிடக்ஷன் ஆஃப் டாரிஃப் அண்ட் நான் டாரிஃப் பேரியர்ஸ். அதாவது சுங்க வரி அப்படிங்கிறது டோல்கேட் அந்த இது இருக்குல்ல, ஸோ அதை குறைக்கிறது. அதே மாதிரி இந்த சுங்க வரி அப்படிங்கிறத தவிர்க்கிறது இதன் மூலமாக. ஸோ தென் பார்த்தோன்னா இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாடு நேரடி முதலீடு. ஸோ அண்ட் தென் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு. ஸோ இந்த மாதிரி நிறைய இதை கொண்டு வரது மூலமாக உலகமயமாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாலிசியும் இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஃபிஐ. ஸோ இதுக்கு இதில் இந்த லெசனில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
அப்ரிவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். எஃப்டிஐனா என்னென்னு பார்த்துக்கோங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி எஃபிஐனா என்னென்னு பார்த்துக்கோங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, வெளிநாடு நேரடி முதலீடு, வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு. ஸோ இது வந்து மேட்சிங்கில் திடீர்னு இந்த அப்ரிவேஷன்ஸ் கொடுத்து இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்கலாம். ஸோ கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதனால் இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன ரெகுலரைசேஷன்னால் என்னென்ன ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, ஸோ ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டோட முதலீடுகள் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஜிடிபி க்ரோத் பார்த்திங்கன்னா அதுவுமே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதோட தாராளமயமாக்குதலின் மூலமாக அதற்குடைய எதிர்மறையை நம்ம சந்திக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலையின்மை வந்து அதிகமாகிடுது. ஓகே, அதே மாதிரி வரி வந்து குறைக்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் வந்து குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாதலோட இம்பேக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மார்க்கெட், சந்தை விரிவாக்கம், அதே மாதிரி உள்கட்டமைப்பு வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உயர்ந்த வாழ்க்கை தரம் வந்து இருக்கும். ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன், அதாவது பன்னாட்டு ஒத்துழைப்பு கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ஆனால் இதற்குரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன கிடைக்கிறது பார்த்திங்கன்னா வந்து காம்படிஷன், ஒரு நெருக்கடியான போட்டி தான் இருக்கும். ஸோ இது மூலமாக வந்து மோனோபாலி, ரைசின் மோனோபாலி, ஒரு முற்றுரிமை வந்து அதிகரிக்கும். ஸோ நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அந்த உள்நாட்டு இதை வந்து நிறையவே வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இன்இக்வாலிட்டிஸ் எதுவுமே வந்து ஈக்குவலாக வந்து நடத்த மாட்டாங்க. ஸோ இதன் மூலமாக சந்திக்கக்கூடிய விளைவுகள். ஸோ இது என்னன்னு ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்காவது இது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் நிறைய இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் அன்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வந்து ஜஸ்ட்டு பார்த்தா என்ன புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எல்பிஜிக்கு ஃபேவரான கருத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இதில் நிறைய தியரிட்டிக்கல் அதிகமாக இருக்கிற மாதிரி, அதாவது படித்து புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா முதலீட்டு விலக்கல். அதாவது ஸோ ஒரு பொதுத்துறைக்கான ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அவங்களோட பங்குகளை வந்து மற்ற ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கோ இல்லைன்னா பேங்க்குக்கோ வந்து விற்கக்கூடியது, அதாவது செல்லிங் பண்ணுறது தான் வந்து இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இன்னும் ஃபுல்ஃபில்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை. பட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா, ஸோ பொதுத்துறை நிறுவனங்களோட பங்குகளை வந்து தனியார் துறைக்கோ இல்லைன்னா வந்து பேங்க்குக்கோ வந்து விற்கிறது தான் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது எல்லா டேட்டா பார்த்தீங்கன்னா 2016 அக்கார்டிங் டு 2016 தான் கொடுத்துருப்பாங்க. பட் இன்னும் சேஞ்ச் ஆகலை. பட் கரண்ட்டில் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இருந்தாலும் இங்கே 2016 அந்த டேட்டா, அக்கார்டிங் டு த டேட்டா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட இந்தியா வந்து 2.99% இருக்கும். எதுலனா ஜிடிபி, வேர்ல்டு ஜிடிபி, டோட்டல் வேர்ல்டு ஜிடிபியில் வந்து இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஸோ 2.99%. அதே மாதிரி வேர்ல்ட் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 17.5% வந்து ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ அதே சர்ஃபேஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 2.4%, நிலப்பரப்பில் வந்து 2.4%. அதே மாதிரி மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 17.5% இந்தியா ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியா வந்து சைனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. அதாவது சைனா, ஜப்பான், ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வந்து 3வது பொசிஷனில் இருக்குது இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, ஸோ மொத்த உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்தியாவோட இது வந்து
8.50% இந்த ஏஷியன் ஜிடிபி அந்த சதவீதத்தின்படி இந்தியாவோட பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 8.50% இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த 2 பேரால இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோ. அதாவது நம்ம இந்தியா வந்து ஒவ்வொரு இதுலேயும் எந்தெந்த நிலையில் இருக்குது, அதோட ஜிடிபியோட வளர்ச்சியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 2016 கணக்கீடு படி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ த 7th லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, 2016 இந்தியா தான் வந்து அந்த லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப் த வேர்ல்டு அதோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த புதிய தொழிற்கொள்கை வந்து எப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1991 July 24. ஸோ இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. த இம்பார்ட்டன்ட் ஒன், அதாவது புதிய தொழிற்கொள்கை, த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, July 24, 1991. ஸோ அதோட என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் வந்து என்னென்ன முக்கிய முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. ஸோ அந்த புதிய கொள்கை வந்து கொண்டு வரப்பட்டதுனால என்னெல்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா வந்து தொழில் உரிமங்கள் வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒதுக்கீட்டையெல்லாம் வந்து நீக்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொதுத்துறை கொள்கை அப்படிங்கிறது வந்து தனியாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படிங்கிறத வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி, ஃபாரின் டெக்னாலஜி பாலிசி இதெல்லாம் வந்து இந்த கொள்கையின் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த புதிய தொழிற்கொள்கையின் மூலம் பார்த்தீங்கன்னா வந்து 3 செக்டார்ஸ் வந்து பொதுத்துறையிலே இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்டாமிக் எனர்ஜி, மைனிங், ரயில்வேஸ். ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா வந்து பொதுத்துறையில் மட்டும்தான் இருக்கணும், பப்ளிக் செக்டார் அண்டரில் தான் இருக்கணும். ஸோ மற்றது எல்லாமே வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ எந்த 3 மட்டும் வந்து பொதுத்துறையின் அதாவது பப்ளிக் செக்டார்னிலே வந்து இயங்கி கொண்டிருக்கணும் அப்படின்னு போடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து அட்டாமிக் எனர்ஜி, மைனிங், ரயில்வேஸ் இது 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸோ நிறைய பப்ளிக் செக்டார்ஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து தனியார்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, நிறைய பொதுத்துறை வந்து நஷ்டத்தில் போகிறதுனால தான் வந்து தனியார் துறைக்கு விற்கப்பட்டிருக்கு. ஸோ அபாலிஷன் ஆஃப் எம்ஆர்டிபி ஆக்ட். சரி, அப்படின்னா என்னென்னா முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மோனோபோலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். ஸோ நான் சொன்னல இதில் வந்து ஷார்ட் ஃபார்ம் கொடுத்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எம்ஆர்டிபி அப்படின்னா என்னென்னு எழுதி வச்சுக்கோங்க. மோனோபாலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். ஸோ இது வந்து எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டது அப்படின்ற கொஷின் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 1969ஆம் ஆண்டு. ஓகேவா? ஸோ புதிய தொழிற்கொள்கை மூலமாக வந்து 1991 வந்து ஸோ 1991 தான் வந்து இதை வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது போடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1969. ஓகேவா? எம்ஆர்டிபினா என்ன? மோனோபோலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் 1969 போடப்பட்டதில் நியூ எக்கனாமிக் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 கொண்டு வரும்போது இதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ராப் இன்சூரன்ஸில் பார்த்தோன்னா வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீடு. ஸோ 18ஆம் தேதி பிப்ரவரி 2016 பார்த்தீங்கன்னா வந்து பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். ஸோ அதை தான் வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ இது தமிழ்லேயும் பார்த்து வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்லேயும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா வந்து விவசாயிகளுக்காக கோடை காலத்தில் வந்து இந்த 2% வந்து இந்த கேரிஃப் கிராப்ஸ் வந்து கோடை கால பருவத்தில் இருக்கக்கூடிய பயிர்கள். ஸோ அதே மாதிரி ராபி கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுவை சாகுபடி பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1.5%. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு ஈக்குவலான ஒரு ப்ரீமியமாக வந்து கட்டுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது போடப்பட்டிருந்தது. ஸோ எப்போனா 2016. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து 5% வந்து ஆனுவல் இதாக வந்து யாருக்கெல்லாம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டப்பயிர்களுக்கும் பணப்பயிர்களுக்கும் அதாவது ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அண்ட் கமர்ஷியல் கிராப்ஸ்க்கு வந்து 5% ஒதுக்கி போட்டிருந்தாங்க. ஓகே, எந்த ஸ்கீமுக்கு கீழே இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஓகேவா? ஸோ இந்த திட்டம் வந்து போடப்பட்ட ஆண்டு February 18, 2016. ஸோ இது வந்து விவசாயிகளுக்காக கோடைக்கால பயிர்களுக்கு வந்து 2%, குறுவை சாகுபடி அதாவது ராபி கிராப்ஸ்க்கு வந்து 1.5%, அதே மாதிரி இந்த வருடாந்தோறும் இருக்கக்கூடிய இதுக்கு வந்து 5% போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 18th February. ஓகே, 18th February 2016. என்ன ஸ்கீம், யாருக்காக அப்படிங்கிறது முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா வந்து பழங்கள் வந்து உற்பத்தியில் பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காய்கறி உற்பத்திலையும் வந்து இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பழங்கள் உற்பத்தியிலும் காய்கறி உற்பத்தியிலும் இந்தியா தான் வந்து பெரிய இடத்த பிடிச்சிருக்கு. ஓகேவா? பழங்களில் வந்து ஃபஸ்ட்டாகவும் உலக அளவில், அதே மாதிரி காய்கறி உற்பத்தியில் 2வது இடத்தையும் பிடிச்சிருக்கிறது இந்தியா தான். ஸோ கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து 1964, அதாவது குளிர் பதன கிடங்கு ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போடப்பட்ட ஆண்டு 1964. ஸோ இது வந்து 1955 அந்த ஒரு சட்ட பிரிவின் கீழ், அதாவது எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட். ஸோ அந்த பிரிவின் கீழ் போடப்பட்டது தான் வந்து இந்த ஆக்ட். ஸோ செக்ஷன் 3. ஸோ இதன் மூலமாக போடப்பட்டது தான் வந்து இந்த கோல்டு ஸ்டோரேஜ் ஆக்ட். ஸோ எதுக்காக இது போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நிறைய வியாபார செலவுகள் ஏற்படுறதுனாலையும், ஸோ அதே மாதிரி விலையில் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக ஹை மார்க்கெட்டிங் காஸ்ட், அந்த மாதிரி ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும், ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், வேளாண் அமைச்சகம் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி கோல்ட் ஸ்டோரேஜ் ஆர்டர் அப்படின்ட்டு போடுறாங்க. எந்த ஆண்டு போடப்பட்டது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அந்த ஆண்டு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, 1964. ஸோ எதுக்கு கீழே வந்து இந்த சட்டம் போடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், அதோட செக்ஷன் 3. ஸோ அது கீழே தான் வந்து இந்த சட்டம் போடப்படுது. ஓகேவா? அந்த சட்டம் அந்த ஆண்டு 1955 எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955 கீழே இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஆணை வந்து பிறப்பிக்கப்படுது 1964ஆம் ஆண்டு. ஸோ ஐசிஏஆர்னால் என்னன்னு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்வ். ஓகேவா? ஐசிஏஆர். ஸோ அப்ரிவேஷனில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்தியன்
கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் 2016 அந்த கணக்குப்படி இதில் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து எவ்வளோ தூரம் வேஸ்டேஜ் ஆகுது அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் தான். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தானியங்கள் அதாவது சீரியல்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து 5 to 6%, பல்சஸ் பருப்பு வகைகள் 6லேருந்து 8%, ஆயில் சீட்ஸ் வந்து 3 to 10%, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் 5 to 16%, மில்க் வந்து 1, மீன் வளம் வந்து 5. ஸோ அதே வந்து கடலில் இருக்கக்கூடிய மீன் வளம் வந்து 10%. ஸோ இறைச்சி மீட்டு 3%, பவுல்ட்ரி கோழி அப்படின்னு பார்த்தோன்னா 7. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கிஷான் கிரெடிட் கார்டு. ஸோ உழவர் கடன் அட்டை திட்டம் சொல்லுவாங்க. ஓகேவா? கிஷான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது உழவர் கடன் அட்டை. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடன் தேவைப்படும் பொழுது ஸோ அந்த ஃபார்மர் வந்து அவங்களோட தகுதிக்கேற்ப அந்த கடனை வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க வாங்கி அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக லான்ச் பண்ணது தான் வந்து இந்த கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 1998 வந்து த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சரி நபார்டுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த 2 அமைப்பும் சேர்ந்து தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டது. கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் வந்து இவங்க 2 பேர் மூலம் இந்த 2 அமைப்புகள் மூலமாக தொடங்கப்பட்டது. ஸோ இந்த கார்டு வந்து எங்கெல்லாம் வந்து தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கி, கிராமப்புற இடத்துல, அதே மாதிரி பொதுத்துறை வங்கிகளில், ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் வந்து இந்த கிஷான் கிரெடிட் கார்டு அதாவது ஸ்மார்ட் கார்டு வந்து பெறலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதை வந்து கிஷான் கிரெடிட் கார்டை வந்து ஸ்மார்ட் கார்டு கம் டெபிட் கார்டு அப்படின்னு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. கிஷான் கிரெடிட் கார்டு வந்து எதுக்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. விவசாயிகளுக்கு வந்து உடனடியாக கடன் தேவைப்படும் பொழுது ஸோ அவங்க ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த டைமில் வந்து அஃபோர்டபுளாக கிடைக்கக்கூடியது தான் இது. ஸோ இது வந்து 1998ஆம் ஆண்டு வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 2 பேங்க் மூலமாக, ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நபார்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸோ கேட்கலாம். ஸோ நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இது யாரெலாம் இந்த கார்டு வந்து யாரெலாம் வழங்குறாங்க அப்படிங்கிறதும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஏபிஎம்சினா என்னென்னு பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. ஓகேவா? அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த விவசாயிகளுக்காக ஒரு அவங்களுக்கான தேவைக்கான பொருளெல்லாம் வந்து இங்கே இருக்கும். ஸோ அந்த தோட்டப்பயிர்கள், அந்த கால்நடை பொருள்கள், ஸோ அவங்களுக்காக இந்த அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து இந்த ஏபிஎம்சி. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. ஓகே, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி வந்து இந்த விவசாயிகளுக்காக அவங்களுக்கான இந்த பயிர் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கிறதுக்கு, இந்த கால்நடை பொருட்கள் வாங்கிறதுக்கெலாம் வந்து அமைக்கப்பட்டது, அரசால் அமைக்கப்பட்டது தான் இது. ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் சும்மா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 டைம் ரீட் விட்டால் போதும். ஸோ 2001 பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இம்போர்ட்
ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது இறக்குமதி சுங்கவரி குறைப்பு வந்து ஆல்மோஸ்ட் 1500 ஐட்டம்ஸ்க்கு வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க 2001. ஸோ அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரேட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்த்தக கொள்கைகள். ஸோ இதில் வந்து செல்லையா கமிட்டி வந்து இந்த மாதிரி வரி குறைக்கணும் அப்படின்னு, ஏற்றுமதி இறக்குமதி வரி குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 50% வந்து இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி வரி குறைப்பு செய்யணும்னு சொல்லிட்டு ராஜ செல்லையா குழு அவங்களோட அறிக்கையின்படி. ஸோ இந்த மாதிரி இறக்குமதிக்கான இந்த இது, அதாவது உச்சக்கட்ட அளவான 50%ஆவது குறைக்கணும். இது வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, 50% அது குறைக்கணும். ஸோ இந்த மாதிரி இறக்குமதி வரி வந்து அதிகமாக போடக்கூடாதுன்னு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கமிட்டி வந்து இதுக்காக பரிந்துரை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜ செல்லையா கமிட்டி. ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி, அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேவா, ஸோ இவங்களும் இணைந்து ஒரு நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி வந்து ஏப்ரல் 1 2015 வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1 ஏப்ரல் 2015. ஸோ இது வந்து டிஎன்பிசியில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இயரை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்கக்கூடிய கேள்வி, எந்த இரு அமைச்சகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய அரசும் அதே மாதிரி வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். ஓகேவா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ என்ன அவங்க அறிமுகப்படுத்தி வச்சாங்க, நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி. எந்த ஆண்டு, 2015 ஏப்ரல் 1. ஸோ அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா வந்து 2015 2020 வரையும், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை. ஓகேவா, அதுதான் நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி. ஸோ மேக் இந்தியாவோட கான்செப்ட் என்ன, அதாவது டிஜிட்டல் இந்தியா, மின்னணு இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்களா, அதாவது ஏற்றுமதிக்கான இந்த இதை வந்து அதிகரிக்கிறதும், அதுக்கான இதை வந்து டெவலப் பண்ணுறதும், அதே மாதிரி உற்பத்திக்கான இதை வந்து அதிகரிக்கும். எல்லாமே வந்து இந்தியாவிலே தயாரிக்கிறது, டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ இதுதான் வந்து மேக் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா அந்த மாதிரி கொள்கையெல்லாம் வந்து வந்தது. எக்ஸம் பாலிசி, ஸோ 2015 2020 வரையும். ஸோ இது வந்து என்னென்னா 2 மடங்கு அதிகரிக்கணும். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை வந்து 2% வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ வேர்ல்ட் லெவல் ட்ரேடில். ஓகேவா, ஸோ 2020 வந்து 3% இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது போடப்பட்டிருந்தது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன், ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸம் பாலிசி வந்து ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தான் வந்து எக்ஸம் பாலிசி. ஓகேவா, எக்ஸம் பாலிசினா என்னன்னு கேட்கலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ 2015 20 வரையும் ஒரு 2% வந்து இந்தியா வந்து 2 மடங்கு இருக்கணும்னு பார்த்தாங்க, உலகளாவிய கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ 2020 ஒரு 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கணிப்பு. SEZனா என்னென்னு பார்த்துக்கோங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பாலிசி. ஸோ இது எப்போ வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2000. ஓகேவா, ஏப்ரல் 2000 அறிமுகப்படுத்தினது தான் வந்து சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது, ஏப்ரல் 2000. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நிறைய கட்டுப்பாடுகள் இருந்த நேரத்தில், அதே மாதிரி எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான இதுவும் இல்லாத போது, ஸோ அதே மாதிரி நிதி குறைபாடுகள் அப்படின்னு நிறைய இருக்கும் பொழுது ஸோ இதை வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்தது. அதுதான் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஏப்ரல் 2000 இன்ட்ரடியூஸ்ட்.
ஸோ இந்த ஆக்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் வந்து 2005 பார்த்தீங்கன்னா வந்து மோரோவர் நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து இந்த கொள்கையின்படி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2005 இந்த கொள்கையோட சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இது கொண்டு வரப்பட்ட போது 400 மண்டலங்கள் வந்து நம்ம இந்தியாவிலே நம்ம கண்ட்ரிலே வந்து 400 ஜோன்ஸ் வந்து உருவெடுத்தது. ஸோ இந்தியா தான் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் மாடலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுல, ரெகனைஸ் பண்ணிக்கிறதுல. ஸோ இதன் மூலமாக வந்து 1965 பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனில். ஸோ இந்தியா தான் அதில் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி மாடலை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காண்ட்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து மஸ்ட்டு ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த காண்ட்லா இது வந்து கொஸ்டினாக கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியா தான் வந்து ஃபஸ்ட்டு ஏஷியன் இதிலே வந்து ஆசிய இதிலே வந்து இந்தியா தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், அதாவது ஏற்றுமதி செயலாக்க மண்டல கொள்கை மாதிரியை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த மாடலை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ எப்போது 1965 ஆண்டு எங்கே வந்து இதை செட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்ட்லா. இம்பார்ட்டன்ட் ஒன், நோட் இட். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட், ஜிஎஸ்டினா என்னென்னு பார்த்துக்கோங்க. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி, ஸோ இதோட ஃபுல் ஃபார்மும் என்னன்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கன்சியூமர்ஸ் வந்து ஒரு பொருள் வாங்கும்போது அதன் மீது விதிக்கப்படும் வரியை தான் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து 1 பாயிண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். வேல்யூட் ஆடட் டேக்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மல்டி பாயிண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஜிஎஸ்டியை வந்து 1 பாயிண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே? ஸோ இது வந்து நாடாளுமன்றத்தில் வந்து 2017 29 மார்ச் தான் வந்து இதற்கான ஒப்புதல் வந்து வழங்கப்பட்டது. ஸோ இது வந்து எப்போ வந்து இது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை 1 2017. ஸோ இது வந்து இதோட ஒரு நடைமுறைக்கு வரும்போது எந்த ஒரு மோட்டோ மூலமாக வந்து எல்லாருக்கும் வந்தது அப்படின்னு பார்த்தா ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன், அதாவது மோட்டோ, அந்த ஒரு கருத்தோட இது வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இது வந்து 1 பாயிண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நாடாளுமன்றத்தில் வந்து எப்போ இதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ 2017 மார்ச் 29 தான் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. எப்போ வந்து ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது இந்த கொஸ்டினும் கேட்கலாம். ஸோ 2017 ஜூலை 1. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. நடைமுறைக்கு வந்தது அப்படின்னும் கேட்கலாம், எப்போ இதுக்கு வந்தது அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? நடைமுறைக்கு வந்த ஆண்டும் நோட் பண்ணிக்கோங்க, எப்போ நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடச்சதும் நோட் பண்ணிக்கோங்க. இதோட மோட்டோ என்ன அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். ஸோ எஸ்எல்ஆர் ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ. சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ இது ரெண்டுமே வந்து நரசிம்மன் கமிட்டி, ஸோ அவங்க மூலமாக வந்து அவங்க பரிந்துரையின் மூலமாக தான் வந்து ஸோ இது ரெண்டுமே வந்து 1991 வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெக்கமெண்ட்னால தான் வந்து எஸ்எல்ஆர்னால் என்ன அப்படின்னா சட்ட ரீதியான நீர்மை விகிதம்.
ஸோ இது வந்து குறைக்கப்பட்டது. அதாவது 38.5% இருந்தது தான் 25%க்கு குறைக்கப்பட்டிருக்குது. ஸோ 3 வருஷத்தில். அதே மாதிரி தான் வந்து CRR, அதாவது ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 3%லேருந்து 5%, அதாவது 4 வருஷத்தில் குறைச்சிருக்காங்க. இது ரெண்டுமே யாருடைய பரிந்துரையின் கீழ் குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். நரசிம்ம குழு பரிந்துரையின்படி தான் இது ரெண்டுமே குறைச்சிருக்காங்க. அந்த SLRோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, சாச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ, சட்ட ரீதியான நீர்மை விகிதம். CRRனா என்னன்னு பார்த்துக்கோங்க, ரொக்க இருப்பு விகிதம். SLR எவ்வளோ இருந்தது முன்னாடி, 38.5% இருந்தது, 25 குறைச்சிட்டாங்க 3 வருஷத்தில். CRRனா வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 3% இருந்தது வந்து 5%க்கு இது பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, யாருடைய பரிந்துரையின்படி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்தியாவோட ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2015லேருந்து 2016 2 ட்ரில்லியன் க்ராஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இதோட ரேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 9th இருக்குது. ஸோ ஜிடிபியோட இது ஓகேவா. ஸோ இப்போ கரண்ட், அதாவது 2016 கொடுத்துருக்காங்க ஓகேவா. 2015 to 16 2 ட்ரில்லியனில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 9th பிளேஸில் இருந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து மார்க் பண்ணல. ஸோ ராஜ் கிருஷ்ணா, ஸோ அவங்களால பார்த்தீங்கன்னா வந்து இந்து வளர்ச்சி விகிதம், அதாவது ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிறது வந்து அவங்க மூலமாக வந்து ரெஃபர் பண்ணப்பட்டது. அதாவது நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வந்து வளர்ச்சி விகிதம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ராஜ் கிருஷ்ணா தான் வந்து இந்த டேர்ம் மூலமாக வந்து சொல்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத் இந்த டேர்ம் வந்து யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ராஜ் கிருஷ்ணா ஓகேவா. ராஜ் கிருஷ்ணா தான் வந்து நம்மளோட பொருளாதார வளர்ச்சி விகிதம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேர்ம் என்னன்னு பார்த்துக்கோங்க, ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத். யார் இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜ் கிருஷ்ணா. ஸோ இதோட இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட பார்க்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது பாட் என்பிசி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸ்டே கனெக்டட் வித் பாட் என்பிசி அகாடமி. தேங்க்யூ.